Welcome to JM Students Edition. இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது 12th Standard Accountancy Chapter 3. Partnership deed என்ன நமக்கு தெரியும். Partnership deedன்றது என்னது? It's a written agreement. Partnersோட termsலாம் அதுல மென்ஷன் பண்ணிருக்கோம். இப்போ if there is no partnership deed இல்ல, அக்ரிமெண்டே போடல, இல்ல பார்ட்னர்ஷிப் டீட்ல சில இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆயிருந்ததுன்னா அப்ப அதை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு தான் இதுல நம்ம பார்க்க போறோம். So, applications of the provisions of the Indian Partnership Act 1932 in the absence of partnership deed. So, அப்படி partnership deedல சில இன்ஃபர்மேஷன்ஸ் மிஸ் ஆயிருந்ததுன்னா அதை எப்படி டீல் பண்ணணும் நமக்கு பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932ல சொல்லியிருக்காங்க. அது பிரகாரம் தான் நம்ம அதை டீல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன விஷயத்தை பத்தி நம்ம இதில் பார்க்க போறோம் சொன்னா, முதல் ரெம்யூனரேஷன் டு த பார்ட்னர். ரெம்யூனரேஷன் டு த பார்ட்னர்னா என்ன அர்த்தம்? பார்ட்னர்ஸ் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒர்க் பண்றதுக்காக மந்த்லி பார்ட்னர்ஷிப்ல இருந்து சேலரி எடுத்துக்கலாம். அதுதான் ரெம்யூனரேஷன். அது மட்டும் இல்ல, பார்ட்னர்ஸோட சேலரியோ கமிஷனோ இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரெம்யூனரேஷன் தான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பார்ட்னர்ஸ்க்கு சேலரி கொடுக்கறதா இருந்ததுன்னா அதை கண்டிப்பா பார்ட்னர்ஷிப் டீட்ல மென்ஷன் பண்ணியிருக்கணும். பார்ட்னர்ஷிப் டீட்ல மென்ஷன் பண்ணாத பட்சத்துல நம்ம சேலரி கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. No salary or remuneration is allowed to any partner under section 13A. ஓகேவா? absence of partnership deed நம்ம கொஸ்டின்ல இருந்ததுன்னா remuneration not allowed. ஓகே, அடுத்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இஸ் டு பி ஷேர்டு பை த பார்ட்னர்ஸ் ஈக்குவலி. இப்போ பார்ட்னர்ஷிப் டீட்ல அவங்களோட ரேஷியோ என்னன்றத ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த ரேஷியோல அவங்க பிரிச்சுக்கலாம். பார்ட்னர்ஷிப் டீட்ல அவங்க அதை மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொன்னா, அக்ரிமெண்ட்ல அதை மென்ஷன் பண்ணலன்னு சொன்னா எல்லா பார்ட்னர்ஸும் ஈக்குவலா தான் ஷேர் பண்ணிக்கணும். எந்த ஒரு ரேஷியோலையும் அவங்க ஷேர் பண்ண கூடாது. அந்த செக்ஷன் 13B. அது அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்த்தோம்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் பார்ட்னர்ஷிப் டீட்ல மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த சர்டன் பர்சன்டேஜ்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் மென்ஷன் பண்ணல, டீட்ல இல்லை, அதுக்கான பர்சன்டேஜ் எதுவும் அவங்க மென்ஷன் பண்ணிக்கல அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் அலவுட் ஆன் த கேபிட்டல் அண்டர் செக்ஷன் 13C. எந்த பார்ட்னர்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அலோவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் சொல்லி பார்த்தோம்னா, ஸோ பார்ட்னர்ஸ்குள்ள பிசினஸ்க்காக பார்ட்னர்ஷிப்காக பார்ட்னர்ஸே லோன் கொடுக்குற வழக்கமும் இருக்கு. அப்படி பார்ட்னர்ஸே அவங்களுக்கான லோன் ஃபேர்முக்கான லோனை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்லி 6% இஸ் அலவுட். மோர் தென் 6% கொடுக்க முடியாது. பார்ட்னர்ஷிப் டீட்ல இந்த இன்ஃபர்மேஷன் மென்ஷன் ஆகலன்னு சொன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு மென்ஷன் பண்ணல, அந்த இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா நம்ம இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் பிரகாரம் எவ்வளோ பர்சன்டேஜ் மட்டும்தான் அலோவ் பண்ணலாம்? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோனுக்கு 6% மட்டும்தான் அலோவ் பண்ணலாம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்கும் நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ் ஆன் த டிராயிங். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்கும் சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்போ பார்ட்னர்ஷிப் டீட்ல இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஆப்சன்ஸா இருந்ததுன்னா நம்ம இதை இப்படிதான் டீல் பண்ணணும்னு நமக்கு இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932ல சொல்லியிருக்கோம். ஸோ இதை ஒரு சின்னதா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஈக்குவலின்னு வச்சுக்கணும். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 6% ஒன்லி அலவுட். அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங், பார்ட்னர்ஸ் ரெம்யூனரேஷன் நோ. ஓகேவா? மொத்தம் 5 இன்ஃபர்மேஷன். இப்படி ஞாபகம் வச்சுட்டா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். அதோட செக்ஷன்ஸும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் நமக்கு 1 மார்க்ஸ்ல இந்த செக்ஷன்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸசைஸ் 1. Akash, Bala, Chandru, Daniel are the partners in the firm. There is no partnership deed. How will you deal with the following? So, அங்க partnership deed இல்ல. இப்போ Indian Partnership Act 1932 பிரகாரம் தான் நம்ம அதை டீல் பண்ணணும். எப்படி டீல் பண்ணணும்? Akash has contribute maximum capital. He demand interest on capital 10% per annum. So, partnership deed இல்லைன்னா interest on capital அலோவ் பண்ணலாமா? அலோவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதை நம்ம எழுதிடலாம். Since there is no partnership deed, provisions of the Indian Partnership Act 1932 will apply அப்படின்னு எழுதிட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்க வேணாம் இல்லையா? ஸோ நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் பேயபிள் டு எனி பார்ட்னர். தேர்ஃபோர் ஆகாஷ் இஸ் நாட் என்டைட்டில் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ ஆகாஷ்க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிடைக்காது. ஓகேவா? நீங்க இவ்வளோ எழுதினா கூட போதும். நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் பேயபிள் டு எனி பார்ட்னர், இது எழுதினா கூட போதும். நெக்ஸ்ட் கண்டிஷன் 2ல என்ன கொடுத்துருக்காங்க? Bala has withdrawn rupees 3,000 per month
The other partners asked Bala to pay interest on drawing at 8% per annum to the firm, but Bala did not agree to it. So partnership deed இல்லை, அப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் பார்ட்னர்ஸ் பே பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன எழுத போறோம்? நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜபிள் ஆன் த டிராயிங்ஸ். டிராயிங்ஸுக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் சார்ஜ் பண்ண வேண்டாம். ஸோ therefore Bala need not pay interest on drawing. அதனால பாலா இன்ட்ரெஸ்ட் ஆன் drawing பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. Third condition, Akash demand the profit to be shared in the capital ratio, but others do not agree. So Akash வந்து capital ratioல profit ஷேர் பண்ணணும்னு சொல்றாங்க. டீட் இல்லைன்னா ஈக்குவலா தான் ஷேர் பண்ணணும். அப்ப இதுக்கு என்ன எழுத போறோம்? Profit should be shared equally. ப்ராஃபிட்டை நம்ம ஈக்குவலா தான் ஷேர் பண்ணணும். Fourth, Daniel demands salary at the rate of 10,000 per month as spends full time for the business. Daniel full time businessல ஸ்பெண்ட் பண்றதுனால மந்த்லி சேலரி 10,000 எடுத்துக்கணும்னு கேட்கறாங்க. ரெமினரேஷன் அலவுடா? சேலரி கமிஷன்லாம் ரெமினரேஷனுக்குள்ள தான் வரும். ஸோ ரெமினரேஷன் நாட் அலவுட் இல்லையா, அதுதான் இங்கே எழுத போறோம். நோ ரெமினரேஷன் இஸ் பேயபிள் டு எனி பார்ட்னர். அதனால டேனியல் இஸ் நாட் என்டைட்டில் டு சேலரி. டேனியலுக்கு சேலரி கிடையாது. Fifth, loan advanced by Chandru to the firm is rupees 50,000. சந்திரு வந்து என்ன கொடுத்துருக்கான்? லோன் கொடுத்துருக்கான். அமௌண்ட் எவ்வளோ? 50,000. He demanded interest on loan at the rate of 12% per annum. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் நம்ம எவ்வளோ கொடுக்கலாம் சொல்லுங்க. டீட்ல இல்லைன்னா நம்ம எவ்வளோ தான் கொடுக்கணும்? 6% மட்டும் தான் கொடுக்கணும். ஸோ அதான் எழுத போறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் பேயபிள் 6% per annum. Therefore, Chandru is to get 6% interest on loan. That's it. Thank you.